ஒரு இடத்துல தான் அவங்க வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க அவுட் ஆஃப் 61. அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ராகுல் காந்தி எடுத்த முயற்சிகள் எல்லாமே வீண். ராகுல் காந்தி என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் எடுத்தாரோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அப்கி பார் 400 பார்ன்ட்டு லாஸ்ட்டு பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி சொன்னார் பாருங்கள். அது மாதிரி இப்போ அப்கி பார் 200 பார் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இந்த அளவுக்கு எப்படி அவங்க ஓட்டு கன்சாலிடேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது. பீகார் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு இந்த ஹிந்து வாக்குகள் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு காரணமே டிஎம்கே. இதே முக ஸ்டாலின், இதே உதயநிதி என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னோன்னா டிஎம்கேல இருக்கிற இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர்கள்லாம் இந்துக்களே கிடையாது, எல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். இந்த மாதிரியான ஒரு தோல்வி அடையும் கட்சிக்கு நம்ம வந்து இது கொடுக்கணுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, 60 வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொகுதி ஒதுக்கீடு. ஆனால் 60 வாங்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத முக ஸ்டாலின் கேட்பார். முக ஸ்டாலின் அப்படி கேட்டால் என்னாகும்? பிரச்சனை ஆகும். நான் சரி பரவாயில்ல, நாங்கள் விஜய் கூட போகிறோம்பாங்க. விஜய் கூட அவர் போனார் சொன்னால் டிஎம்கே ஜெயிக்க முடியாது. பரவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கட்சிக்கு 2500லேருந்து 25,000 30,000 வாக்குகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய அருகதை, உன்னுடைய தகுதி என்னங்கிறது பீகார் எலெக்ஷன் நிரூபிச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே 25 கொடுத்து உட்காந்து வைப்பாங்க. முடிஞ்சு சொன்னால் இன்னும் ஒரு 5 கம்மி பண்ணிவிட்டு 20 கொடுத்து ஒத்துக்க சொல்லுவாங்க. அவங்க டிஎம்கே கூட இருக்கலாமா, விஜய் கூட இருக்கலாமா? ஜன்சுராஜ் கட்சிக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள். 3% வாக்குகள். பிரசாந்த் கிஷோருக்கு 3% வாக்குகள் ஏக்தம் ஊற்றிக்கிச்சு. இப்போது பிரசாந்த் கிஷோருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு விஜய் கட்சிக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு காங்கிரஸ் கட்சி யோசிக்காத. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ யாரோட இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும். அவராது அடுத்தது அவங்களுடைய கவனம் தமிழ்நாட்டுக்கு திரும்பும். அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பற்றி கவலை இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி 5 வருஷம் முன்னாலேயே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 77 இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 4 இடம் தான் வந்திருக்கிறாங்க. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் பீகார் குறித்து பல துல்லியமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி ஹாப்பின்னு சொல்கிறப்பே தெரியுது. ரிசல்ட் வந்து உங்களை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கு? சந்தேகமே இல்லை. ஓகே சார். 243க்கு 202 கிட்ட முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 3:30 மணி இந்த நிலவரப்படி தெரிஞ்சிருச்சு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிகள் கிட்ட மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு படு தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த தேர்தல் நிலவரங்கள்லாம் நம்ம மாநிலத்தினுடைய நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இன்னும் 4 மாதங்களில் நமக்கும் தேர்தல் வரப்போகுது, அதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு வருது. ஏன்னா காங்கிரஸ் வந்து பீகாரில் கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஓரளவுக்கு தன்னை வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது அதுவும் இல்லாமல் போனது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? நம்ம ஸ்டேட்டோட எப்படி ஒத்து பார்க்கறது? காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையாக இருந்தது 1990க்கு முன்னால். 1990ல் காங்கிரஸ் டிஃபீட் பண்ணுறாரு லாலு பிரசாத் யாதவ். அதுக்கப்புறம் 15 வருஷம் அவருடைய மனைவி, அவர் ஜெயிலுக்கு போனோடனே அவருடைய மனைவி வந்துட்டாங்க. 15 வருஷம் ஜங்கல் ராஜ், காட்டு தர்பார் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஊழல் போயிட்டு இருந்தது. இந்த ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் என்ன நினச்சேன், 170 180க்குள்ளே தான் வருவாங்கன்ட்டு. ஆனால் இது வந்து 200+ போகிறதுங்கிறது என்னால் இமேஜினே பண்ணிக்க முடியல. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னது என்ன, மகாராஷ்டிராவில் பிஜேபி, சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருடைய என்சிபி, இந்த 3 பேரும் எவ்வளோ வாங்குவாங்களோ அதை விட அதே மாதிரி வாங்குவாங்கன்னு நான் சொன்னேன். எப்படி வந்து மகாராஷ்டிரா ஒரு பக்கமாக வந்து சாஞ்சதோ அதே மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அது உண்மை. ஆனால் 200 கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் இப்போ அங்கே ஸ்லோகன் என்ன, அப்கி பார் 200 பார், 200க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் வந்துடுச்சு. அப்கி பார் 400 பார்ன்ட்டு லாஸ்ட்டு பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி சொன்னார் பாருங்கள். அது மாதிரி இப்போ அப்கி பார் 200 பார் அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இந்த அளவுக்கு எப்படி அவங்க
ஓட் கன்சாலிடேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது. இதில் 2 முக்கியமான ஒரு பாயிண்டர்ஸ், அதாவது செய்தி நம்மளுக்கு வந்து பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. முதல் செய்தி என்ன அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செய்தி என்ன அப்படின்னா, கட்சி பேதம் இல்லாமல், ஜாதி மத பேதம் இல்லாமல், அரசியல் பேதம் இல்லாமல் சொல்கிறேன், கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் நிதிஷ்குமாருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நிதிஷ்குமார் வந்து ஜாதி பேதத்தை எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி விட்டார் நான் சொன்னேன், நேற்றுக்கு தான் சொன்னேன். இன்றைக்கி அது நடந்திருக்கு. 2வது ஹிந்து கன்சாலிடேஷன். ஹிந்து கன்சாலிடேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, யாதவ் பெல்ட்டில், அதாவது யாதவர்கள் அதிகமாக இருக்கிற அந்த பெல்ட் இருக்குது இல்லையா, அந்த பெல்ட்டில் கூட தேஜஸ்வி யாதவ் கட்சி ரொம்ப பின்னால் போயிருக்குது. அப்போது யாதவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆதரவு கொடுக்கல. யாதவும் என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்துக்களாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னோட தான். நான் வந்து இதை வந்து ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நீங்கள் ஏற்றுக்க வேணாம். ஆனால் நான் சொல்கிறது, ஹிந்து கன்சாலிடேஷன் கண்டிப்பாக வந்திருக்கு. அதுக்கு ஒரு ரிமோட் காரணம் ஒரு இதுவாக கூட இருக்கலாம். 11ஆம் தேதி இங்கே வாக்கெடுப்பு நடக்குது, 9ஆம் தேதி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, 10ஆம் தேதி ராத்திரி டெல்லியில் ஒரு காரில் வெடிக்குது சம்பவம். அதுக்கப்புறமா யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் பார்த்துங்க. இன்றைக்கி ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்குது, துருக்கி இருக்குது அப்படிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது நேற்றுக்கு ராத்திரியே ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி காலையில் நம்ம நியூஸ் பார்த்தோம். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே யாதவ் தன்னை யாதவாக பார்க்கல, கூர்மி தன்னை கூர்மியாக பார்க்கல, தன்னை ஒரு ஹிந்துவாக பார்க்குறான். இஸ்லாமிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். இப்போ ஏன்னா உள்நாட்டு தீவிரவாதிகள் தான், உள்நாட்டிலேயே தோற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று, அதனுடைய இம்பேக்டும் இதில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். 2வது. 3வது காங்கிரஸ் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், இருக்கிறத பற்றி பேசலாம்ப்பா, இல்லாத பற்றி என் கேள்வி கேட்குறீங்கன்னு நான் உங்களை கேட்டேன். இன்றைக்கி அதே தான் நடந்திருக்கு. ஒரு இடத்துல தான் அவங்க வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க, அவுட் ஆஃப் 61. அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ராகுல் காந்தி எடுத்த முயற்சிகள் எல்லாமே வீண். ராகுல் காந்தி என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் எடுத்தாரோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. எஸ்ஐஆர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வேட்பாளர் பட்டியல் சீர்திருத்தம் பற்றி இவ்வளவு பிரமாதமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அது புருவாயிடுச்சு. வேட்பாளர் பட்டியல் சீர்திருத்தம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா, வங்கதேசத்தவர்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சதுக்கப்புறமா, செத்துப்போனவர்களுடைய பெயரெல்லாம் நீக்கின பிறகு க்ளீனாக அந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்குரிமை பெற்றவர்களை எல்லாம் நீக்கி விட்டார்கள் அப்படிம்பாங்க. யாராச்சும் ஒருத்தராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமே. 38 டிஎம்ஸ் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸு. ஒரு ஆளுக்கிட்ட கூட ஒருத்தங்க கூட அங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலை. இப்போ தமிழ்நாட்டுக்கு தான் வரேன். இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மேக்சிமம் பயம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் டிஎம்கேக்கு தான். ஏன்னா பீகார் எலெக்ஷனில் இந்த அளவுக்கு இந்த ஹிந்து வாக்குகள் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு காரணமே டிஎம்கே. இதே முக ஸ்டாலின், இதே உதயநிதி என்ன சொன்னார், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னோன்னா டிஎம்கேல இருக்கிற இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர்களெல்லாம் இந்துக்களே கிடையாது, எல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். ஆனால் இதுக்கு எவ்வளவு எதிர்வினை அங்கே இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. ஸ்டாலின் என்ன பண்ணார், ஸ்டாலினுடைய அந்த மற்ற அமைச்சர்கள்லாம் பீகாரிகள்லாம் வந்து பானிபூரி பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு, கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு, பீடா வாயன்கள், பக்கோடா கடை தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீகாரிஸை பற்றி எவ்வளவு மோடி வந்து அதை அங்கே கையில் எடுக்கிறார். சார் அரசியலில் எல்லாமே பண்ணத்தான் செய்வான், நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க, நானும் அதை தான் பண்ணுவேன். மோடி அதை கையில் எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு டிஎம்கே கூட தான் இந்த காங்கிரஸ் கட்சி ஜாயின் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாரா? ஒரு சீட்டு வந்தது உங்களுக்கு. அப்போ மோடி எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறார பாருங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு இந்த டிஎம்கேக்கு என்ன அவசியம் இருந்தது சொல்லுங்கள்? வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது அத்தோட போயிருக்கும். இவர் வாயை மூடாமல் இவங்கெல்லாம் திருப்பி ஆரம்பித்தாங்க இல்லையா? நாங்கள் என்ன பண்ணோம், பழைய வீடியோவெல்லாம் போட்டோம். யார் என்னென்னலாம் வீடியோ இருந்ததோ போட்டிருந்தீங்களோ, எந்தெந்த மினிஸ்டர் பீகார்காரங்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாங்களோ. ஆர்எஸ் பாரதியா, இவர் துரைமுருகன்
நாத்தமாக அடிச்சுது. என்னடான்னு பார்த்தேன், சாக்கடை கிட்ட இருக்கான்னு பார்த்தேன், இல்லை அங்கே பீகாரிஸ் உட்காந்துருந்தான் அப்படின்னா. அந்த அளவுக்கு பீகாரிஸை வந்து கேவலப்படுத்திருக்கிறீங்க. அதனுடைய விளைவு தான் இது. அதே பீகாரிஸு இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், திருப்பூர், ஈரோடு, பெருந்துறை, கோயம்புத்தூர், பல்லடம், காங்கயம், அந்த ஏரியாவில், சூலூர் அந்த ஏரியாவில் நிதிஷ்குமார் 2 ட்ரிப்பு வந்து போனார்னா டிஎம்கே கதை முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமோ? ஃபுல்லாக பீகாரி ஒர்க்கர்ஸு. காட்பாடி பீகாரி ஒர்க்கர்ஸு. சுங்குவார் சத்திரம் ஃபுல்லாக பீகாரி ஒர்க்கர்ஸ். நம்ம பக்கத்தில் இருக்கிறது சுங்குவார் சத்திரம்ங்கிறது இங்கேருந்து 50 கிலோமீட்டர், ஸ்ரீபெரும்புதூருக்கு அடுத்தது. அந்த அளவுக்கு பீகாரிஸ் இங்கே இருக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிப்பு வாக்குரிமை கொடுக்கப்பட போகிறது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ டிஎம்கேக்கு தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சியை யாருமே இனிமேல் அண்ட முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை படு மோசமாக போயிடுச்சு. ஏன்னா ராகுல் காந்தியால் ஒரு எலெக்ஷனை வின் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மீண்டும் மீண்டும் தோல்வி. கிட்டத்தட்ட 95 முறை இந்த 11 வருஷத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு தோல்வி அடையும் கட்சிக்கு நம்ம வந்து இது கொடுக்கணுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, 60 வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொகுதி ஒதுக்கீடு. ஆனால் 60 வாங்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத மு.க. ஸ்டாலின் கேட்பார். மு.க. ஸ்டாலின் அப்படி கேட்டால் என்னாகும்? பிரச்சனை ஆகும். நான் சரி பரவாயில்ல, நாங்கள் விஜய் கூட போகிறோம்பாங்க. விஜய் கூட அவர் போனார் சொன்னால் டிஎம்கே ஜெயிக்க முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய பலத்தில் தான் டிஎம்கே ஜெயிச்சு வந்திருக்கு, ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சியில் ஏதாச்சும் ஒரு கட்சி வெளியில் போச்சுன்னு சொன்னாலும் எல்லாம் வரிசையாக 4 பேர் போவான். அந்த ஒரு காரணத்தினால தான். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 4% தான். ஏன்னா 29 இடத்துல அவங்க நின்னாங்க. 29 இடத்துல 18 இடத்துல அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க லாஸ்ட் டைம். 25ல் 18 ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த 25 இடத்துல அவங்க எடுத்த வாக்குகளை வச்சு தான் நம்ம வந்து டோட்டல் அவங்களுடைய வாக்கு விகிதம் என்ன அப்படின்னு போடுறோம். சப்போஸ் அவங்க 100 இடத்துல நின்னாங்கன்னு வச்சுங்க, அவர்களுடைய மொத்த வாக்குகள் அதிகரிக்கும் இல்லையா? அந்த வாக்கு விகிதம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகவும் ஆகாதா? அதனால தான் அந்த பரவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள்லையும் காங்கிரஸ் கட்சிக்கு 2500லேருந்து 25,000 30,000 வாக்குகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது சிவகங்கையோ இல்லைன்னா புதுக்கோட்டையோ விருதுநகரோ இல்லைன்னா சவுத்தில் பல இடங்களில் இன்னும் அதிகமாக குவிஞ்சிருக்கும். காங்கிரஸ் வாக்குகள் குவிஞ்சிருக்கும். நம்ம அதை பார்த்துருக்கோம், பல இடங்களில் இருக்குது. அந்த தொகுதிகள் எல்லாம் டிஎம்கேக்கு கிடைக்காம போயிடும். அவங்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது கிடைக்காம போயிடும். அப்போது டிஎம்கேக்கு தான் லாஸு. அதனால டிஎம்கேக்கு இப்போ இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இந்த பக்கம் நெருப்பு இந்த பக்கம் நெருப்பு, இதை விடவும் முடியாது வச்சுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய பார்கெனிங் பவர் என்ன? இப்போ காங்கிரஸ் கட்சி நீ வந்து 60 கொடுன்னு கேட்பியா? நீ கேட்க மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய பர்ஃபார்மன்ஸு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னுடைய அருகதை, உன்னுடைய தகுதி என்னங்கிறது பீகார் எலெக்ஷன் நிரூபிச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே 25 கொடுத்து உட்காந்து வைப்பாங்க. முடிஞ்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 கம்மி பண்ணிவிட்டு 20 கொடுத்து ஒத்துக்க சொல்லுவாங்க அவங்க. அவ்வளோதான் ஆக போகிறது. ஆனால் எனக்கு என்னமோ ஃபைனலி அவங்க வந்து டிஎம்கேலேருந்து விலகி விஜய் கட்சியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பீகாரினுடைய முடிவுகள் வெடிக்கும் அப்படின்னாலும் காங்கிரஸுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன நடக்க போகுது, திமுக கூட்டணி வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. விஜய் பக்கம் போனாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மவுஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டீங்க. ஸோ காங்கிரஸினுடைய நிலைமை தான் என்ன, காங்கிரஸ் இல்லாத திமுகவினுடைய நிலைமை தான் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, கொடுத்ததை வாங்கின்னு பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து 25 கேட்டு அவங்க 25-30 கேட்டு அவங்க கொடுத்துட்டாலும் கூட டிஎம்கேனுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, டிஎம்கே கண்டிப்பாக அவங்கள இது பண்ண வச்சுருவாங்க, ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. ஆனால் விஜய் கட்சிக்கிட்ட போனால் விஜய் வந்து 80-90 கொடுத்து விட்றாருன்னு வச்சுங்க. ஆனால் அஷூரன்ஸ் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ஆல்சோ ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குது. டிஎம்கே கூட இருக்கலாமா, விஜய் கூட இருக்கலாமா? ஜன்சுராஜ் கட்சிக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. 3% வாக்குகள் பிரசாந்த் கிஷோருக்கு 3% வாக்குகள் ஏக்தம் ஊற்றிக்கிச்சு. இப்போது
பிரசாந்த் கிஷோருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு விஜய் கட்சிக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு காங்கிரஸ் கட்சி யோசிக்காத. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ யாரோட இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வருமா வராது. 4% விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நடிகர் ஜோசப் விஜய்க்கு வாக்கு விகிதம். ஆனாலும் அது வந்து ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு வாக்கு விகிதமாக மாறவில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் சார். ஏன்னா பீகாரில் வந்து 6 மாதம் முன்னால் வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது கருத்து கணிப்பு. தேர்தல் நெருங்க அப்போ கூட அவங்க சொன்னாங்க ஒரு மாதிரி. ஆனால் இந்த கருத்து கணிப்பாளர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பயம் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டு தப்பாயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மூஞ்சி கறி பூசின மாதிரி ஆகிடுமே. அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து கணிப்பெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து அண்டர் கரண்ட் வந்து அப்படி தான் இருந்தது. கம்ப்ளீட் ஹிந்து கன்சால்டேஷன் ஆகிடும் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் ஹிந்து கன்சால்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். ஏன்னா இவங்க வந்து எவ்வளவு ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, ஹிந்துக்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ, கோவில்களை கடவுள் பாடல்களை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ, சிறுபான்மையினர் ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இங்கே ஹிந்து கன்சால்டேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த பழைய காலத்து நியூஸ் பேப்பர் காலம் இல்லை, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் காலம். ரைட்? இன்ஸ்டாகிராம்னா உடனே உதயநிதி தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. அவர் தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது போட்டோம். ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் பல பேர் ட்வீட் மூலமாக பல இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கு போய்கிட்டு இருக்கு. அது தட் வில் லீட் டுவர்ட்ஸ் ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஹிந்து கன்சாலிடேஷன் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் டிஎம்கே காரங்கள்லாம் வந்து இது தூக்க ஆரம்பிச்சு, பல்லக்கு தூக்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க, கீழே வந்து படியெல்லாம் வந்து தொட்டு கும்பிடுவாங்க, 44 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுப்பாங்க, பால் காவடி எடுப்பாங்க, பன்னீர் காவடி எடுப்பாங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வெற்றி கிடைக்காது. காரணம், ஹிந்து கன்சாலிடேஷன் வந்ததுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக இவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இவங்களோடது இதை மேக்சிமமாக இதை எப்படி ஹைப்பர் எடுத்து பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து டிஎம்கே ஒரு பயத்தில் இருக்குது. ஹிந்து கன்சால்டேஷன் வந்துடும் ஒன்று. காங்கிரஸை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் நீங்கள் பாருங்கள், 61 இடத்துல போட்டி போட்டுட்டு ஒரு இடத்துல தான் அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலைமை என்னன்னு நீங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் பீகார் அளவுக்கு மோசமான காங்கிரஸ் லீடர்கள் கிடையாது. இங்கே வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப உற்சாகமாக பணியாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னாலேயே ஒரு 7-8 பேரை சொல்ல முடியும். சொல்லுங்கள். ஆனால் எஸ், ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், ராஜேஷ்குமார், மாணிக்கம் டாக்கூர், இது மாதிரி ஒரு 7-10 பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஆனால் ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு வரும்போது காங்கிரஸும் அடிபட்டு போகும், டிஎம்கே அடிபட்டு போகும், டிஎம்கே தோழமை கட்சிகள் எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ஆக மொத்தம் பீகாரில் நம்ம பார்த்தது ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி. அதாவது சாதனைகளை படைப்பதில் இந்த அமித்ஷா, நரேந்திர மோடி கம்பைன் அப்படிங்கிறது வந்து காம்போ, அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ். அதாவது இதுக்கு புகழ்பெற்ற அந்த ஒரு காம்பினேஷன். அடுத்தது அவங்களுடைய கவனம் தமிழ்நாட்டுக்கு திரும்பும். அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பற்றி கவலை இல்லை. வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி 5 வருஷம் முன்னாலேயே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 77 இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 4 இடம் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ அது ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி, ஸ்பீடு எடுத்து போய்கிட்டு இருக்கிற வண்டி. அதனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இங்கே தான் கிக் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் அடுத்து தமிழ்நாட்டில் தான் வரும். அதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கே பார்ட்டிக்கும் டிஎம்கேனுடைய தோழமை கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய கவலையாக மாறி இருக்கிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நன்றி சார். தேங்க்யூ.